வணக்கம். 2026ஆம் வருஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? சில ஜோதிடர்கள் இது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற வருஷம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலரோ இது ரொம்ப சோதனையான காலம், ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க. இந்த ரெண்டு எதிரெதிரான கணிப்புகளுக்கு பின்னால என்னதான் இருக்குன்னு நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குற மாதிரி 2026ஆம் வருஷம் மேஷ ராசிக்கு ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு வளர்ச்சி, சொத்து சேர்றது, பெரிய பெரிய வாய்ப்புகள்னு இருக்கு. இன்னொரு பக்கம் கடுமையான வேலைப்பழோ, உடல்நல பிரச்சனைகள், எச்சரிக்கைகள்னு சவால்களும் வரிசை கட்டி நிக்குது. இந்த இரட்டைத்தன்மை தான் இந்த வருஷத்தோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, இந்த நல்லது கெட்டது எல்லாம் உங்க தொழில், பண விஷயத்துல எப்படி வேலை செய்ய போகுது? வாங்க முதல்ல நல்ல விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். பாருங்க, 95% ஒரு ஜோதிடர் மேஷராசிக்கு 2026ல கிடைக்க போற வெற்றிக்கு கொடுத்த மார்க் இது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய நம்பிக்கைக்கு காரணம் என்னவா இருக்கும்? இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னா, வேலையில பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சொத்து, வண்டி வாகனம் வாங்குறது, ரொம்ப நாளா இருந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உருவாகும்னு கணிப்புகள் சொல்லுது. இதுக்கு ஜோதிட ரீதியா ஒரு வலுவான காரணமும் சொல்றாங்க. அதாவது 10ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால ஒரு ராஜயோகம் அடிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டுமா. ஆனா இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு நீங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். வேலையில மன அழுத்தம் அதிகமாகும். இன்னொரு பக்கம் வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வருஷம் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கணக்கு போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். சரி, தொழில், பணம் இப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னா உங்க குடும்ப வாழ்க்கை, சொந்த பந்தம் எல்லாம் எப்படி இருக்கும்? அங்கேயும் இதே மாதிரி நல்லதும் சவால்களும் கலந்துதான் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப நாளா இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து போகும். பிரிஞ்சிருந்த சொந்தமெல்லாம் ஒன்னு சேரும். வீட்ல கல்யாணம் மாதிரி நல்ல விசேஷங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாம் நல்லபடியா நடந்தாலும் சில சின்ன சின்ன சவால்களும் இருக்கத்தான் செய்யுது. முக்கியமா வீட்ல பெரிய விசேஷங்களை ஏற்பாடு செய்யும்போது சில தடங்கல்கள் வரலாம். குறிப்பா காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. 2026 மாதிரி ஒரு வருஷத்தை வெற்றிகரமா கடந்து போகணும்னா எதை செய்யணும், அதை விட முக்கியமா எதை செய்யவே கூடாதுன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது உங்க ஆரோக்கியத்துக்கும் சரி, நீங்க எடுக்க போற முடிவுகளுக்கும் சரி ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த முக்கியமான கேள்வி இதுதான். இந்த வருஷம் மேஷராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா தொடவே கூடாது? இந்த 4 விஷயத்துல மட்டும் எல்லா ஜோதிடர்களுமே ஒண்ணு போல சொல்றாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கோபத்தை அடக்குங்க, தெரியாத விஷயத்துல பணத்தை போடாதீங்க, முக்கியமா உடம்பு ஏதாவது சொன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. உடல் நலத்துல பாத்தீங்கன்னா, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சோர்வு, ஹை பிளட் பிரஷர் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறமா உங்க இதய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்றாங்க. சரி, இந்த நல்லது கெட்டது எல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் ஜோதிடப்படி என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். 3 முக்கியமான கிரக மாற்றங்கள் தான் இந்த வருஷத்தையே உங்களுக்காக தீர்மானிக்குது. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். குரு உச்சம் பெறுவதால் சொத்து, வண்டி வாகனம், சந்தோஷம், வளர்ச்சி எல்லாம் வரும். ஆனா அதே சமயம் 12ஆம் வீட்ல இருக்கிற சனி செலவுகளை அதிகமாக்கி பண விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்றாரு. 10ஆம் வீட்ல இருக்கிற ராகுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த பெரிய தொழில் வளர்ச்சி, ராஜயோகத்துக்கெல்லாம் காரணம். சரி, இந்த கிரகங்களோட தாக்கத்தை சமாளிச்சு 2026ஆம் வருஷத்தை சூப்பரா மாத்துறதுக்கு ஜோதிடர்கள் சில சிம்பிளான பரிகாரங்களும் சொல்றாங்க. இது ஒரு விதமான டூல் கிட் மாதிரி தான். ஒரு பக்கம் மதுரை மீனாட்சி, கருமாரியம்மன்னு கோயில் வழிபாடுகள், ஹனுமான் சாலிஷா சொல்றது மாதிரி பக்தி விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப சிம்பிளா பொறுமையா இருக்கிறது, தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தத்துல பார்த்தா 2026 உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி தான். அதுல வெற்றியின் சிகரங்களும் இருக்கு, எச்சரிக்கை செய்யற பள்ளங்களும் இருக்கு. எந்த வழியை தேர்ந்தெடுத்து எப்படி பயணிக்க போறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான ஆற்றலை பயன்படுத்த நீங்க தயாரா?